மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவாரா முதல்வர், இல்ல நூலிலேல தவற விடுவாரா என்ற பேச்சு இருக்கின்றது. மீண்டும் இந்த தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதியின் மைந்தர் அருமை அண்ணன் M.K. ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார். நீங்க எப்போ போட்டியிட போறீங்க? எப்போ வாய்ப்புக்கு உங்களுக்கு வரும்? இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. தளபதி ஆட்சிக்கு மீண்டும் வருவார். எங்கள் தளபதி தமிழகத்திற்கு மட்டும் தளபதி இல்லை, குடும்பத்திற்கும் ஒரு நல்ல மனிதர். துங்கு சட்டப்பேரவை தான் அமையும். விஜய் மூலமாக துங்கு சட்டப்பேரவை மட்டும்தான் அமையறதுக்கு வாய்ப்புன்னு சொல்றாங்க. எங்க சின்னவர் கொண்டு போயிற ஒரு சேனலை யாருமே கணக்குல கொள்ளல. தமிழகத்தில் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் அத்தனை ஜாதி நேருக்கு நேர் போய் நிற்கும் போது அரவணைச்சு சிரிச்சிட்டு உடனே அதை செய்யற பக்குவத்தை கொண்ட ஒரு தலைவர் தான் இன்றைய முதல்வர், நாளைய முதல்வர். படிப்படியாக அந்த தமிழகத்தை செதுக்கியிருக்காரு. மேயரா வந்தாரு, சிஎம் ஆனாரு. சிஎம் ஆகி ஆயிரவிளக்கு சட்டமன்ற உறுப்பினர், ஃபர்ஸ்ட் 1000 சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் மேயருக்கு அப்புறம் தமிழ்நாடு டெப்டி சிஎம், முதல்வர். இத்தனையும் தாண்டி இந்த தமிழக மக்களுக்கு அவர் அயராது இரவும் போலும் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் உழைச்சிருக்காரு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய முன்னணி செயல் வீரர்களில் ஒருவரான திரு கோவிந்த சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். மே 4ஆம் தேதி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவாரா முதல்வர், இல்லை ரொம்ப கடும் போட்டிக்கு மத்தியிலே நூலிலேல தவற விடுவாரா என்ற பேச்சும் இருக்கின்றது. உங்களுடைய பார்வை? மீண்டும் இந்த தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதியின் மைந்தர் அருமை அண்ணன் M.K. ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை அறுதி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆவாரா, இல்லை கூட்டணி பலத்தோட கடும் போட்டிக்கு இடையில முதலமைச்சர் ஆவார்? நாங்கள் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்போம். எத்தனை தொகுதியை வெல்ல போறீங்க? என் கணக்குப்படி 134 தொகுதி கம்மி இல்லாமல் நாங்கள் ஜெயிப்போம். 130 தனி தொகுதி 134 வரும் எங்களுக்கு. எங்கள் மாவட்டங்கள்லாம் சிறப்பாக வெற்றி பெறுவார்கள். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மதுராந்தகத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்தாச்சு, அந்த பெல்ட் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு நிறையவே உள்ளன. எங்கள் மதுராந்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் போகிற வழிங்க. மதுராந்தகம் ஒன்று, உத்திரமேரூர் ஒன்று, செய்யூர், காஞ்சிபுரம். எங்கே மதுராந்தகம் இளம்பாக்கம் அந்த வழியாவா? அது உள்ள கிராமம். அங்கே நிறைய விஜய்க்கு வாக்குகள் நிறைய வாக்குகள் போயிருக்கு சொல்கிறாங்களே சார். அது டவுனில் இருக்கலாம். அதாவது அவருக்கு அமைப்பு கீழே கிடையாது. அவருடைய வாக்குகளை நாங்கள் யோசிக்கத்தே இல்லை. நாங்கள் ஜெயிக்கிறோம். 134 சீட்டு கம்மி இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம். ரெண்டாவது, எங்கள் தளபதி மேயராக இருந்தார். அங்கே மட்டும் இல்லை சார், திருப்பூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே அதுக்கு உட்பட்ட மாம்பாக்கம், கண்டிகைலாம் திமுக வாக்குகள், அதே போல் விசிக வாக்குகள், அதிமுக வாக்குகள்லாம் 700-800 வாக்குகள் உள்ள ஒரு தெருவில் ஒரு 500 வாக்குகள் மேலே விஜய் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அதான் பேசுகிறாங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் இப்படி தான் பேசுகிறாங்க. எதை சொன்னாலும் இப்போ நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. மே 4 தான் தெரிஞ்சிடும். அது இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. படிப்படியாக அந்த தமிழகத்தை செதுக்கியிருக்காரு. மேயராக வந்தார், சிஎம் ஆனார். சிஎம் ஆகி ஆயிரவிளக்கு சட்டமன்ற உறுப்பினர், ஃபஸ்ட்டு 1000 சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் மேயருக்கு அப்புறம் தமிழ்நாடு டெப்டி சிஎம், முதல்வர். இத்தனையும் தாண்டி இந்த தமிழக மக்களுக்கு அவர் அயராது இரவும் போலும் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் உழைச்சிருக்கார். அப்பேற்பட்ட அவருடைய உழைப்பும் அவருடைய மகன் என்று சொல்வதை விட எங்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரமாகிய திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பும் சாதாரண இல்லை. இந்த ஸ்போர்ட்ஸ் அவரை மாதிரி விளையாட்டுத்துறையே தமிழ்நாட்டில் கொண்டு ஒரு தனி சேனலை உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவருடைய வியூகமும் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய வியூகம் இருக்கு. வருது யாருக்கும் தெரியாது. இவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் சொல்லின்னு இருக்காங்க. சின்னவரோட வியூகம் பெரிய வியூகம் இல்லை. இந்த விளையாட்டுத்துறை சாதாரணது கிடையாது. எந்த கிராமத்தில் பார்த்தாலும் அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. விளையாட்டுத்துறையில் லேடிஸில் இருக்காங்க, ஜென்ஸில் இருக்காங்க. இப்போ பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அந்த பேர்கள்லாம் சொல்கிறத விட உதயநிதி பேரை சொன்னால் ஓட்டுகள் அதிகமாக வரும். கண்டிப்பாக வரும். ஒரு காலத்தில் அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இப்போ கொண்டு போயிட்டார். விஜய், உதயநிதி ஸ்டாலின் அப்படி வந்துருமா? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் இப்பவே கொண்டு போயிட்டாரு மக்கள் மத்தியில். இவர் சினிமா அரங்கத்தில் வச்சு நடத்தின்னு இருக்காரு. இவர் வியூகத்தில் போட்டு இந்த ஒரு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நடத்தின்னு இருக்காரு.
என்ன 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பெரும்பான்மையான இளைஞர்களுடைய வாக்குகளை விஜய் வாங்கி விட்டார் அப்படின்னு வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா ஓட்டளித்த பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து சொல்கிற பேச்சு என்னன்னா, அந்த யூனிஃபார்ம் எங்கே பார்த்தாலும் அந்த அன்னைக்கு வாக்குப்பதிவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரையாக அந்த ஒரு விஜய் போட்டிருக்கிற அதே யூனிஃபார்மோட எங்கே பார்த்தாலும் இருந்தாங்க. இப்போ அந்த வாக்குகள்லாம் எங்கே போயிருக்குங்கிறீங்க? விஜய்கிட்ட போயிருக்குமா இல்லை உதயநிதிட்ட போயிருக்குமா? எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு போட வேண்டியங்க எங்களுக்கு போட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக கோவிலில் சுண்டல் கொடுக்குறாங்கன்னா எல்லாம் போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி பனியன் டவுசர் ஜட்டி யாருக்கு கொடுத்தாலும் வாங்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். போட்டு நான் போகிறேன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது இப்படி தான் நான் எடுத்துக்குவேன். இது பெருசாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். எது கிடைக்குதோ அதை வாங்கி நாங்கள் போட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் எவ்வளோதோ வேலைலாம் பண்ணார். இப்போ மதுராந்தகம் ஆரம்பத்துக்கு எதிர்ப்பாக உக்கம் சந்த் அவர்களை வந்து அங்கே போட்டார். எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கினார் மதுராந்தகத்தார். சொல்லி வச்சது போல் பார்த்தீங்கன்னா வந்து மதுராந்தகத்தில் பிடிச்சி என்ன சென்னை, இப்போ அதே போல் காஞ்சிபுரம், இன்றைக்கி இருக்கிற செங்கல்பட்டு, அன்றைக்கி வந்து செங்கை அண்ணா மாவட்டம், இது செங்கல்பட்டு மாவட்டம் தான். அதுக்கு செங்கல்பட்டு மாவட்டம், அப்புறம் செங்கை அண்ணா, அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பார்டரு, விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் வரைக்கும் அவருடைய ஆதிக்கம் இருந்தது. எல்லாத்தையுமே ஜெயிச்சு கொடுத்தாரு. கலைஞருக்கு இந்த சென்னை கோட்டையை வந்து திமுக கோட்டைங்கிறத மதுராந்தக ஆறுமுகம் மூலயமா தான் வந்து நிரூபிக்கப்பட்டது இல்லைங்களா? ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஆணைகளுக்கு அடிபணிந்து தான் இங்கே துறைமுகத்தில் ஏழுமலையாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வேலை பார்த்தோம். அன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற தாமான்பரசனுடைய தந்தையார்லாம் வந்து மதுராந்தகம் ஆறுமுகம் அவருடைய கட்டளை ஏற்று தான் வந்து அன்றைக்கி ஒட்டுமொத்தம் ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க. சொல்லி வச்சு அன்றைக்கி வந்து அடித்தார். அதே போல் இப்போ சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு இப்போ இருக்கும் சார். அதில் எந்த மாற்றமும் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி மதுராந்தகத்தார் தலைவருடன் நின்று தோல் தூக்கினார். அதே போல் இன்றைக்கி தளபதியோடு இருந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அன்பரசு அண்ணன் ஆகட்டும், காஞ்சிபுரம் சுந்தர் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கட்சியை வந்து கரெக்டாக நடத்தின்னு போகிறாங்க. எங்கேயும் சோட போகிற உத்திரமேரர் கடும் போட்டிங்கிறாங்களா? இழுபுரிங்கிறாங்களா? அண்ணா சுந்தரன் ஜெயிச்சிருவார். சுந்தர் ஜெயிச்சிருவார். அவர் வந்து பொது கேண்டிடேட். அவர் முகத்தை பார்த்தோன்னா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் எப்போ வந்து போட்டியிட போகிறீங்க? எப்போ வாய்ப்புக்கு உங்களுக்கு வரும்? நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து மதுராந்தகம் மாறி போச்சு. ஒரு வாட்டி மயிலாப்பூர் கட்டினேன், அதுக்கப்புறம் நான் கட்டலை. இந்த முறை வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. தளபதி ஆட்சிக்கு மீண்டும் வருவார். எங்கள் தளபதி தமிழகத்திற்கு மட்டும் தளபதி இல்லை, குடும்பத்திற்கும் ஒரு நல்ல மனிதர். ஒரு நாடை ஆள வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டை ஆள்பவர் எப்படி தனி மனித ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் எங்கள் தலைவர் முதல்வர் MK ஸ்டாலின் தான். ஒரு உதாரணம் சொல்கிறோம். எங்கள் அக்கா செல்வி, அவருடைய கணவர் செல்வம் இருந்தார். அவரை கிட்ட இருந்து ஒரு தம்பி அக்காவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்தார். நாங்கள்லாம் அப்படியே கண்ணீர் மனசுக்குள்ளே அப்படியே அவ்வளோ வேதனையோடு நம்ம தலைவர் இப்படி இருக்காரு. ரெண்டாவது அண்ணன் மூக்காமுத் நீலாங்கரையில் இறந்து விட்டார். சனிக்கிழமை அதுவும் அன்னைக்கு நான் என்னுடைய மனசில் நினச்சேன், ஐயோ அண்ணன் என்ன நினைப்பாருன்னு நினச்சேன். உண்மையை சொல்ல போனோன்னா நாங்கள் நினச்சது இருந்துன்னா அண்ணா எங்கேயே பண்ணிவிடுவாரா, இப்படி பண்ணுவார். ஆனால் தன் சகோதரனை கண்ணீருடன் சுமந்து வந்து தன் தந்தையாரின் வீட்டில் வைத்து தன் சகோதரனை மிகவும் அழகாக அந்த இறுதி ஊர்வலத்தை நடத்தி தன் அண்ணனுக்கு ஒரு குடும்ப தலைவனாக பொறுப்பேற்றவர் எங்கள் தலைவர். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருந்தாலும் அரவணைச்சு போகணும். ஒன்று இழுக்கும், ஒன்று பூவும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த குடும்ப பாங்குக்கு எங்கள் தலைவர் ஒரு உதாரணம். அதை போல் இன்று தமிழகத்தில் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் அத்தனை ஜாதியும் நேருக்கு நேர் போய் நிற்கும் போது அரவணைச்சு சிரிச்சிட்டு உடனே அதை செய்கிற பக்குவத்தை கொண்ட ஒரு தலைவர் தான் இன்றைய முதல்வர், நாளைய முதல்வர். இந்த மாதிரி முதல்வர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட முதல்வரை மீண்டும் ஆட்சி அமர வைப்போம். நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் வெற்றி பெறுவார். நிச்சயம் தமிழகத்தில் அவர்தான் ஆட்சி அமைப்பார். அதை தடுக்க யாராலும் முடியாது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தீங்க. எந்தெந்த தொகுதியில் திமுக லீடில் இருக்குது, எந்தெந்த தொகுதியில் வந்து கடும் போட்டி, எதில் அதெல்லாம் சந்தேகம்? நான் வந்து ஒரு 180 தொகுதி போனேன் சார். அதுக்கு மேலே என்னால் போக முடியல, என் உடம்பு உழைக்கலை, ஒத்துக்கலை. ஒவ்வொரு இல்லை எப்படி போவோம், ஒவ்வொரு தேர்தலும் நான் தனியாக போவேன். என் கூட 4 பேர் டிரைவர் நாங்கள் போவோம். என்னுடைய கணிப்பு சரி இருந்தால் 200 சொன்னீங்க. இல்லை, என்னுடைய கணிப்பு சரி இருந்தால் 180 சொன்னீங்க. இல்லை இது கேளுங்க. இப்போ வந்து எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா 160 அப்படி வந்துருச்சு. இல்லை, என்னுடைய கணிப்பு 205. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய தலைவருடைய நாட்டுக்கு செய்த நற்பணிகள் நினைத்து மக்கள் வாக்களித்தால் 180 நான் சுற்றி பார்க்கும்போது 180 தொகுதி என்னால் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. அந்த கணிப்பிலேயே அனைத்து சதிகளை மீறி நாங்கள்
160 சீட்டு 165 சீட்டுக்கு மேலே தான் வரும். அதில் திமுக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறும். 134லாம் இல்லை, மேலே கூட வரும். திமுக தனியாக வரும். அதெல்லாம் அங்கே மாறவே இல்லை. 205னா அந்த 205 தான் அவர் செஞ்ச நலனுக்கு. மூணாக நான் பிரிக்கிறேன் இதை. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மக்களுடைய மனநிலைகள் மாறுகிறது. 7 நிறுவனம் வெளியிட்டதில் நீங்கள் சொன்ன நம்பரே இல்லை. இல்லை, 7 நிறுவனங்களில் நான் சொல்ல நம்பல. 2 வந்து ஏடிஎம்கே ஃபேவராக சொல்லப்பட்ட நிறுவனம். பாக்கி 5லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நம்பரு எதுலேயுமே இல்லை சார். நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன். இன்னைக்கு வந்து சின்னவர் வந்து இன்னைக்கு உரையாற்றுகிறார். கோயம்புத்தூர் பெல்ட்டில் அண்ணன் செந்தில் பாலாஜியும் அவரும் ஓட்டுக்காரர்கள் வடக்கு தெற்கு. எங்களால் கிட்ட போக முடியல. சரி, அடுத்தது கரூருக்கு வரேன். காலையில் கரூருக்கு வரும்போது தலைவர் அங்கே வராரு கோயம்புத்தூருக்கு. கரூரை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நான் மதுரை தென்காசி பக்கம் போகிறோம். தென்காசி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராம்நாட் போகிறேன். ராம்நாட் முடிச்சுட்டு திரும்பி அதே வழி வரேன். வந்து இப்படியே வரும், ஒவ்வொரு சுற்றின்னு வரும். பார்க்கும்போது எல்லாம் தெரியுது. சில பெல்ட்டு தான் எங்களால் இறங்கி போக முடியல, டைம் இல்லை. இந்த 180லேயே நாங்கள் என்னுடைய கணிப்பு இவ்வளோ வருது. நான் ஃபுல் தொகுதி போயிருந்தேன்னா என்னன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் மாற்றல. இதுலேருந்து எங்கள் தலைவருடைய செயல் வடிவம், தமிழகத்தை நடத்திய விதம் சரி என்று மகளிர் வாக்களித்தால் 205 தொகுதி நாங்கள் தான். புரியுதா? அப்படி இல்லை என்றாலும் அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம். தளபதி அமைப்பார். இதை எவனாலையும் மாற்ற முடியாது, அந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. சில பேர் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, எப்படி எடுத்துக்கிறீங்க? மே 4க்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் சார். யார் ஜெயிச்சாலுமே கூட்டணி ஆட்சி தாங்கிறாங்க. தொங்கு சட்டப்பேரவை தான் அமையும். விஜய் மூலயமாக தொங்கு சட்டப்பேரவை மட்டும்தான் அமையறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. எங்கள் சின்னவர் கொண்டு போயிற ஒரு சேனலை யாருமே கணக்கில் கொள்ளலை. எல்லா கம்யூனிட்டியும் ஓட்டு கேட்குறோம். மக்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு கோலத்தில் போய் கேட்போம் ஓட்டு கேட்கணும். தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து பேசிய விதம், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்த விதம், அதுவும் வந்து ஒரு சர்ச்சையாக இருந்தது. களம் என்று வரும்பொழுது அம்புகள் எந்த இடத்தில் பாயும் என்பது யாருக்கும் தெரியாது. இல்லை, இலக்கை நோக்கி போகிறப்ப அது போன்ற ஒரு பேச்சு தேவையாங்கிற. இல்லை, இலக்கை நோக்கி போகும்போது அம்பு சரியான இடத்தில் பாயும் என்று தான் நினைக்கிறோம். அது தாறுமாறாக சில இடத்தில் மாறிவிட்டால் அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல. இலக்கை நோக்கி சென்று இருக்கிறீர்களா என்பதை 4ஆம் தேதி வந்து தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். அதுவரை பொறுத்திருந்து நாமளும் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் முடிவுக்காக. நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்தில் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க நன்றி. மக்களுக்கும் நன்றி.